ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், முக்கியமான ஒரு 3 விஷயம் பேசணும். கட்டாயம் இந்த ஆடியோவை கேளுங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த உதுமான் நகர் ஊதுபத்திக்கிறாரு. இந்த உதுமான் நகர் ஊதுபத்தியை பத்தி பேசுறதைத்தான் இந்த விஷயம். அடுத்த 2 விஷயமும் நீங்க பின்னுக்க கேட்பீங்க. ஈஸ்டர்ன் பக்கமாக வைப்பான். ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். ஃபேன் கேட்டான், அதெல்லாம் உண்மை. நான் ஃபேன் தாரேன்னு சொன்னேன், எல்லாம் உண்மை. ஆனால் இவன் பிச்சைக்காரன் உண்டு, பெரிய பிச்சைக்காரன். ஃபேனை கேட்டு ஃபேனையும் கொடுக்கணும், இவருக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு தரையிலா, வீடியோ தரையிலா, தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே. இவனெல்லாம் தடுமாறினதுக்கெல்லாம் ஒன்று நடக்க போகிறது இல்லை. இவெல்லாம் பைத்தியக்காரன். இவனே பிச்சை. எனக்கு ஆசிப் அஸ்லாம் கிட்ட கேட்குறேன் பிச்சை. அதில் வேற அவட்ட ஆடம்பரம். ஆசிப் அஸ்லாம் இவட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவட்ட உமா கடைசியா எங்களோட வீட்டுக்கு தான் எங்களோட வாப்பாவோட வந்துட்டு போனாங்க. அந்த டைம்ல இவட்ட உமா எங்களோட வாப்பாவோட இருந்து போன டைம் ஃபேனை கொடுத்துட்டு போனாங்க. நான் ஃபேனை வச்சுட்டேன். பிச்சை வேச புள்ள. படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதில் வேற மற்றவன்ட்ட பிச்சை கேட்குறேன். பிச்சை எல்லாம் கேட்டு போதாததுக்கு அதில் வேற தெனாவிட்ட பார்க்கணும். ஆசிப் அஸ்லாம் இவர்கிட்ட ஃபேனை களவு எடுத்துட்டாரோ. இவர்கிட்ட வீட்டுக்கு போனார் ஆசிப் அஸ்லாம். பேட்டி இவட தங்கச்சியோட இங்க போல வீட்டுல ஃபேனை கழட்டிட்டு வந்துட்டாரு. பிச்சை வேச புள்ள இது. ஒருத்தவர் இதோண்டு இருக்குதுன்னா நான் யார்கிட்ட எடுத்து கொடுக்குறேன், கொடுப்பேன். எனக்கு விருப்பமா இருந்தா கொடுக்க மாட்டேன். அடே நீ கேட்கறதே பிச்சையேடா. எனக்கிட்ட வந்து அதில் வேற உனக்கு தெனா விட்டா எப்படி பிச்சை வேச புள்ள இதெல்லாம். என்னோட பேர் உமர் அஹமட். ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில எப்படியெல்லாம் பிச்சை கேட்டான் தெரியுமா? எங்களுக்கு படுக்க ஒன்றும் இல்லைனானா, நாங்க 4 பேர் நானா, சுத்தி வர ஒரு ஃபேன் நானா சுத்துது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனானா. இவனுக்கு துவா நொதுன்னொத் பதுவா கொடுத்தானதுமா சொல்லுவான். மாஷா அல்லா ஆசிப் அஸ்லாம் ஆஜியார் நல்ல மனுஷன், அவர் மாஷா அல்லாண்டுவானு குடுக்காட்டி கல்ல. எப்படி பிச்சை? நாங்களே இன்னொத்தண்டேது பிச்சை எடுத்து கொடுத்து அதுல இது வேற ஒரு பிச்சை. இந்த பிச்சையை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு. அந்த யூனிவர்சிட்டி பொடியை நீக்கிறானே, அந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட், அந்த மாணவன் வந்து என்ன செஞ்சுக்கிறான், உமர் அஹமட் மிஸ்டர். அந்த பொடியன் வந்து இந்த நாயை நல்லவன் என்று நம்பி ஃபேனோண்டு கேட்டுக்கிறான். ஃபேனோண்டு கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறான். ரிக்வஸ்ட் பண்ணவன் வந்து இந்த நாயனமோ மண்டபஜிலியோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வர சொல்லிக்கிறான். அந்த பொடியனும் எடுக்க வந்துட்டு ஃபேனை கொடுக்க போகல, வீடியோண்டு எடுக்கணும், ஃபோட்டோண்டு எடுக்கணும் என்று கேட்கவும் அந்த பொடியன் வந்து அதுக்கு எக்ரி ஆகவில்லை. பிகாஸ் வந்து அந்த பொடியன் வந்து தன் மானத்தோட வாழக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு மாணவன். அதனால அவன் எக்ரி ஆகவில்லை. இனி இந்த நாய்க்கு தான், இந்த பானியாப்ப நாய்க்கு தான் மானம் என்றதுக்கு அர்த்தமே தெரியாவே. இவன் அகராதிலேயே வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவுமே கெட்ட நாய் தான். இந்த நாய் வந்து ரோட்ல சுத்துற தெரு நாய் தானே. தெரு நாய்க்கு வெக்கம், மானம், சூடு, சொரணைக்கு அது ரோட்ல பாட்டுல உடல் உறவு கொண்டு ஈக்கும். அதே போலத்தான் இந்த நாய் அதோட தான் அந்த பொடியண்ட ஃபெமிலியை வந்து தேவையில்லாத சம் ஃபில்தி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படி வீடியோ வந்து போட்டிக்கிறான். மானம் என்பது சகோதர சகோதரிகளே, தன் மானம் என்பது மார்க்கத்தை விட மேலான ஒரு விஷயம். எப்படி? தன் மானம் என்பது மார்க்கத்தை விட ஒரு மேலான ஒரு விஷயம். தன் மானம் கெட்டு வாழ்வதை விட மரணமே மேலான ஒரு விஷயம், அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த பொடியனை அந்த அளவுக்கு மானபங்கு படுத்துகிறான். இந்த மண்டபஜிலிட கடைசி மிச்ச சொச்ச மண்டில பிறந்த பண்டி, இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, இந்த அபுஜெயிலிட வம்சாவளி, இந்த நாய் அப்படி மானபங்கு படுத்துகிறான். கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம். ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் வீக்கில் நாங்கள் பார்த்தோம் அந்த பொடியன்ற வீடியோவை. அப்படி பேசிக்கிறான். உண்மைக்குமே வந்து மிஸ்டர் உமர் அஹமட், மை கோல்டன் செல்யூட் ஃபார் யூ. என்னுடைய வீர வணக்கங்களை அந்த யூனிவர்சிட்டி மாணவன் உமர் அஹமட் அவர்களே, உங்களுக்கு நான் என்னுடைய வீர வணக்கங்களை நான் செலுத்திக் கொள்கின்றேன். அப்போ அப்படியாப்பட்ட அந்த பொடியன் ஏழையா இருந்தாலும் தன் மானத்தோட வாழணும் என்று நினைக்கிறவங்க தான் இஸ்லாமியர்கள் ஆயிக்கட்டும், எந்த இனத்தை, எந்த மொழியை, எந்த நாட்டு, எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்களா இருந்தாலும் தன் மானம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது செல்வந்தர்கள் ஆயிக்கட்டும், ஏழைகள் ஆயிக்கட்டும், யாருக்குமே. நீ இவன் தான் மானம் கெட்ட நாய், வெக்கம் கெட்ட நாய், ரோசம் கெட்ட நாய், சொரண கெட்ட நாய், வெக்கம் இல்லாத நாய் இவன் தான், இந்த நாய்க்கு தான். இனி அதுக்கு அகராதியே தெரியாது இந்த நாய்க்கு. இந்த அவிஞ்ச மெங்கூஸ் பழைய திமுலிக்கு அவிஞ்ச திமுல் செங்காய் திமுல் மாதிரி இந்த நாய் மூஞ்ச வச்சுக்கொண்டு, இந்த தார்ட்டின் நாய், இந்த லொடுக்கு நாய், அப்படி அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கி அந்த பொடியனுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் லவபிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நீ தாண்டா ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, உன்னோட உம்மோட ஊத்த சாயாவை ஒசத்தி காட்டி வீடியோ காலில் சல்லி சம்பாதிக்கிறாய். நீ தாண்டா ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, உன்னோட பொண்டாட்டிட
நாத்தசாயாவை தூக்கி காட்டி வீடியோ கோல்ல சல்லி சம்பாதிக்கிறாய். நீ தாண்ட ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி. உண்ட வீட்டு தாத்தா தங்கச்சி மக்கள்கிட்ட பூ போட்ட ஜங்கிய கலட்டி காட்டி வீடியோ கோல்ல சல்லி சம்பாதிக்கிறாய். யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி. அறிவு கெட்ட ஹராங்குட்டி, வெக்கம் மானம் இல்லாத நாயே, ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, பிச்சைக்காரன் நாய். நீ 10 லட்சம் பேர்கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நாய், இன்னொத்தனை பார்த்து பிச்சைன்றியாடா நாயே. ஆடா நாயே, நீயே பெரிய பிச்சை, நீயே ஒன்னா நம்பர் பிச்சை, பிச்சைக்காரன் நாய். நீ பேசுறியா? கெஞ்சிராடா. எப்படி நீ கெஞ்சினா நாயே? நீ கெஞ்சின எப்படி? அடிக்காங்க நானா, அடிக்காங்க நானா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வோம் நானா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வோம் நானா, போட்டோ பிடிக்காங்க நானா, கேமரா எடுக்காங்க நானா, வீடியோ எடுக்காங்க நானான்னு சொல்லி போட்டு நீ கெஞ்சினாய் தானே நாயே? நாயே, அதெல்லாம் மறந்துட்டியா நாயே? இவனே வச்சுக்கொண்டு ஈக்கிறீங்களேடா. இவனை மாதிரி ஆட்களையா முஸ்லீம்களே நீங்க இன்னும் நம்புறீங்க? ஒரு மனுஷன் மானத்துல விளையாடுறான், எப்படியெல்லாம் கேட்குறான். இது நான் பேசுறேன் நான் மட்டும் பேசல, இது ஒட்டுமொத்த ஆத்திரம் தாங்க இல்லாம தான் நான் இதை பேசி போடுறேன். அந்த பொடியன்ற வீடியோ நீங்க பாக்குறீங்க தானே, பார்த்தீங்க தானே? இந்த ஆத்திரம் தாங்க இல்லாம பல பேர் ஈக்கிறாங்க. இவன் இது தெரியாம, இவன் உள்ரங்கம் தெரியாம, இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, இஸ்லாத்தை சீரழிக்க வந்த நாய், முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுக்குற நாய், இஸ்லாமிய முஸ்லீம் சோனவ சமுதாயத்தை காட்டி கொடுத்த நாய், சோனியர்களுடைய வரலாறு தெரியாத இந்த நாயை நம்பிக்கொண்டு இன்னும் பின்னுக்கால போறீங்களே முஸ்லீம்களே. இந்த இடையில இவனுக்கு மௌலவி பட்டம் வேற கொடுத்து, பள்ளியில டெஸ்டி போட்டை வேற கொடுத்து வச்சுக்கிறான்னு மதிக்கெட்ட மிதியானையில. இந்த மதிக்கெட்ட மிதியான பொம்புல கல்ல சொரணை இல்லாத பொன்ஸ் கெரியனுவல் இவனை கூப்பிட்டு கொண்டு வந்து பள்ளியில அல்லாவுடைய மாளிகையை பராமரிக்கிறான்வல். எப்படியாப்பட்ட சொரணை கிட்ட நாய்வல் அழிப்பானுவல் இவனுவல் இந்த நாய்வல் சரித்திரம் தெரியாத தரித்திரிய நாயே, கொந்தம்பிலி நாயே, 4-5 டிஎன்ஏக்கு பிறந்த நாயே, ஒரிஜினல் ரத்தம் உடம்புல ஓடாத ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி நாய். இந்த நாய் இந்த கொந்தம்பிலி நாய்க்கு தானே இந்த முத்தின தெம்பிலி மாதிரி மூஞ்ச வச்சு கொண்டிருக்கிற இந்த பீங்கின நாய். இந்த நாய் சொல்றான் தானே அடிக்கடி போன் எடுத்து, எனக்கு லண்டன்ல இருந்து சிராஜ் அனுப்பினார் 80,000 ரூபா, எனக்கு நெதர்லாண்ட்ல இருந்து நாசிர் அனுப்பினார் 1 லட்சம் ரூபா, எனக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஃபுதுக்தீன் அனுப்பினாரு 50,000 ரூபா. இதெல்லாம் இவங்க எல்லாம் அப்பப்ப இவங்களோட வீட்டுக்கு இவங்களோட உமாவோட படுத்துட்டு, இவன்ட பொண்டாட்டியோட படுத்துட்டு, இவன்ட தாத்தா தங்கச்சி மக்களோட படுத்துட்டு, இது போதாத குறைக்கு இவன்ட பொண்டாட்டிட்ட தாத்தா தங்கச்சி மக்கள் உறவினர்களோட படுத்துட்டு, காம உடல் உறவு கொண்டு ஃபித்னா செஞ்சு ஜினா செஞ்சு சம்பாதிச்ச சல்லில தான் இப்ப ரவுலத்துல் உலமான்ற பள்ளியை கெட்டி கொண்டு இருக்கிறான் இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, இந்த 17 நாய். அவிஞ்ச 17 மாதிரி மூஞ்ச வச்சுக்கொண்டு இந்த வேசப்புள்ள ஒரு படிச்ச பண்புள்ள ஒரு பொடியனோட அவன்ட மானத்துல எப்படி விளையாடிக்கிறான்னு பாருங்க, எப்படி கேட்குறான்னு பாருங்க. இது நானா? எனக்கு என்னைய போல பல பேர் ஈக்கிறாங்க, அவங்களுக்கு பேசிக்கொள்ள எல்லாமே ஈக்கிறாங்க. பட் வாட் கேன் ஐ டூ? ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். என்னையாலும் இதை கேட்டுக்கொண்டு ஈக்கலா. உண்மையான ஒரு முஸ்லீம், சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தண்ட சகோதரனுக்கு இப்படி ஒருத்தன் பேசினான் என்று சொன்னாக்க, உண்மையான ஹக்கான முஸ்லீம் இந்த மாதிரி தான் பேசுவான், இவன்ட பாணியில தான் பேசுவான். இவனை கூட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் பேசாயிங்க, ஒழுக்கமான முறையில பேசுங்கண்டா இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி ஈக்கிறானே, இந்த ஃப்ரௌண்ட வம்சம், இந்த அபுல ஹப்ட வம்சத்துல பிறந்த இந்த நாய் ஈக்கிறான். ஹுத்துபாட வம்சத்துல இந்த நாய், 4-5 பாப்பாக்கு பிறந்த இந்த நாய் ஈக்கிறான். ஒரிஜினல் அப்பன் பேர் தெரியாத நாய், 2-3 இனிஷியல் வச்சுக்கிற இந்த நாய் கேட்கவே மாட்டான். இவனுக்கு இந்த மாதிரி ஏண்ட பாணியில ஏண்ட ஸ்லேங்ல பேசினா தான் இந்த அறிவுகட்ட ஹராங்குட்டிக்கு கொஞ்சம் சரி மண்டல படும். அதனால அன்பான முஸ்லீம்களே, அறிவான முஸ்லீம்களே, அனுபவம் உள்ள முஸ்லீம்களே, சிந்திச்சு செயல்படுங்க. இந்த நாயிட பின்னுக்கால போறீங்க கண்மூடித்தனமா, நல்லா சிந்திச்சு செயல்பட்டு ஒரு முடிவெடுங்க. இவனை ஊரை விட்டு அனுப்புங்க. இவன்ட பள்ளி, இவன்ட செயல், இவன்ட காணிக்கையால, இவன்ட சதக்குத்துல் ஜாரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஹராமான சல்லில மதரசா கேட்டுறீங்க. அந்த மதரசாவில் உங்களோட புள்ளையோட சேர்த்தா உங்களோட புள்ளைக்கும் இப்படிதான் கேட்பான் இவன். இது சுவர் சொட், இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும் ஃபியூச்சர்ல. முஸ்லிம்கள் எல்லாம்டா உலகத்தில் இல்லை, ஸ்ரீலங்கால கேவலமானவன், முஹர்ரம் இஸ்லாம் கேவலமான